இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கப்பல், யாராலும் மூழ்கடிக்க முடியாத எப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலும் கடந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயணிகள் கப்பல் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கப்பலுடைய பேர் தான் டைட்டானிக் கப்பல். இந்த கப்பலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். வட அட்லாண்டிக் பகுதிகளில் மிக வேகமாய் பயணம் செய்துட்டு இருக்கும் போது அங்கே இருந்த மிகப்பெரிய பனிப்பாறையில மோதி ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. அந்த விபத்துனால அநேகர் உயிரிழக்கிறாங்க. இந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும். அதுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும், அதுல ஒரு ஊழியக்காரர் செய்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வாலிபன் சொன்ன சாட்சியை குறித்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நான் உங்கள் ஆர்ஜிஎம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கனடா நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் கூட்டம் நடக்குது. அந்த எழுப்புதல் கூட்டத்தில் ஒரு வாலிபன் எழும்பி நின்று ஒரு சாட்சியை பகிர்கிறார். அந்த சாட்சியை உங்களுக்கு அழகா நான் இப்போ சொல்ல போறேன். டைட்டானிக் கப்பலில் நானும் பயணம் செய்துட்டு இருந்தேன். அந்த பயணத்தின் நேரத்தில் நடந்த விபத்தில் பெண்களும் குழந்தைகளும் லைஃப் போட் மூலியமா தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆண்களாகிய நாங்கள் என்ன பண்ணோம்னா, இருக்கிற மரத்துண்டை வச்சு தப்பிக்கலான்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிளான் பண்ணி தப்பிச்சிட்டு இருந்தோம். அப்போ அந்த சூழ்நிலையில் 39 வயதுள்ள ஒருவரை நான் சந்திக்கிறேன். அவர் என்னிடமா வந்து சொன்ன சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன சாட்சி இதுதான். அந்த 39 வயதாக இருக்கிற அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, பா, இந்த பிரச்சனையிலிருந்து உனக்கு உதவணும்னா இயேசு அப்படின்றவர் தான் உதவ முடியும். அதனால இந்த ஆபத்தான சூழ்நிலையில இயேசுவை நீ ஏற்றுக்கொள், இயேசுவை நம்பு அப்படின்ற அந்த குரலை அந்த மரத்துண்டை பிடிச்சிட்டு இருக்க 39 வயதுள்ள அந்த மனிதன் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில இருந்தா யாருனாலுமே உதவி செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதே போலதான் நானும் அந்த வார்த்தையை சொன்னேன், இயேசுன்ற வார்த்தையை நான் சொன்னேன். அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அலை வந்து என்னையும் அவரையும் பிரிக்குது. பிரிச்ச கொஞ்ச நேரத்துல ஒரு சில மணி நேரங்கள் கழித்து எங்க 2 பேரையும் அதே போல இன்னொரு அலை 2 பேரையும் ஒன்னா சேர்க்குது. அந்த 39 வயதான அந்த மனிதன் கிட்ட நான் திரும்பவும் வரேன். அப்ப அவர் சொல்றாரு, திரும்பவும் அதே வார்த்தையை சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோப்பா, அவர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு. எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும். இந்த விபத்து நடந்தது மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த தண்ணி முழுவதும் எனக்கு குளிரா இருந்தது. என்னால நீந்த முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னுடைய காலும் என்னுடைய கையும் உறைஞ்ச நிலையில மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நான் நீச்சல் அடிச்சு போக முடியாது. எனக்கு யாராவது உதவி செய்யணும். அந்த சூழ்நிலையில நான் எது சொன்னாலும் கேட்பேன். அதனால இயேசுன்ற வார்த்தையை நான் உபயோகிக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல என்னையும் அவரையும் திரும்பவும் இன்னொரு அலை பிரிச்சது. அந்த இயேசுன்ற வார்த்தையை நான் உபயோகித்தேன். எனக்கான உதவி எங்கேயோ இருந்து வந்து நான் இப்ப உங்க மத்தியில உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற இந்த சாட்சியை சொல்றேன். இந்த வாலிபன் மீட்கப்பட்டாரு. மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இயேசுவை பற்றி சொன்னது யாரு அப்படின்ற விஷயத்த நான் தேடி பார்த்தேன். ஏன்னா அந்த கப்பல்ல அநேகர் பயணம் செய்தாங்க. யார் எனக்கு இந்த இயேசுவை பற்றி சொன்னாங்க, இந்த இயேசுன்ற வார்த்தை யார் சொன்னாங்க அப்படின்றத நான் தேடி பார்க்கும்போது இங்கிலாந்துல மிகப்பெரிய சுவிசேஷகர்னு அழைக்கப்பட்ட ஒரு சுவிசேஷகர் தான் எனக்கு இந்த இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார் அப்படின்னு மிக உருக்கமாய் அந்த எழுப்புதல் மீட்டிங்ல இந்த வாலிபன் கூறார். அந்த சுவிசேஷகர் தான் ஜான் ஹார்பர். 29 மே 1892 வருஷம் இங்கிலாந்துல பிறந்த இவர் கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டதினாலும் கிறிஸ்துவ மேல அளவு கடந்த அன்பு இருந்ததினாலும் தன்னுடைய 14வது வயதுல கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய 18வது வயதுல மிகப்பெரிய பிரசங்கியாளராகவும் மாற ஆரம்பித்தார். தெரு பிரசங்கங்களையும் சுவிசேஷகத்தை அறிவிக்கிற மிகப்பெரிய சுவிசேஷகராகவும் மாற ஆரம்பித்தார். தன்னுடைய 39வது வயதுல தன்னுடைய இறந்து போகிற சூழ்நிலையில கூட இயேசுவின் அன்பை பற்றி அந்த வாலிபருக்கு சொன்னது யாருன்னா இந்த ஜான் ஹார்பர் தான். இவர் மட்டும் அந்த கப்பல்ல பிரயாணம் செய்யல, இவரோடு இவர்களுடைய குடும்பங்களும் பிரயாணம் செய்தாங்க. அவர்கள் எல்லாருமே மீட்கப்பட்டார்கள். பட் இந்த ஜான் ஹார்பர் மட்டும் அந்த விபத்துல மரணம் அடைகிறார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் அநேக ஆயிரம் மக்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி மட்டுமல்லாமல் அநேகருக்கு உதவி செய்த இந்த ஜான் ஹார்பர் தன்னுடைய கடைசி மணி நேரத்தில் கூட இயேசுவின் அன்பை பற்றி அந்த வாலிபனுக்கு கூறினது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை படிக்கும்போது எனக்கே உண்மையாகவே ஆச்சரியமா இருந்தது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இயேசு என்கிற ஒருவர் கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறவராக இருப்பார்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனால தான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜிஎம் ஷரஃப். பாய்.